என்ன உங்க வீட்ல நல்லா பழுத்த இந்த மாதிரி ஒரு வாழைப்பழம் இருந்தாலே ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம். என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பார்க்கலாமா? பழத்த சின்ன சின்னதா கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சமா உப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பேக்கிங் சோடா, அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணி நல்லா எப்படி சப்பாத்தி மாவு பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மூடி போட்டு ஒரு ஓவர் நைட் அப்படியே ஃப்ரிட்ஜில் எதுவுமே வைக்காமல் வெளியே வச்சு மார்னிங் எடுத்திங்கன்னா ரொம்ப மாவு சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இதை காலையில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 6 மணி நேரம் அந்த மாதிரி பிசைஞ்சு அப்படியே ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாவு ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக இந்த ட்ரையாக இருக்க கோதுமை மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையாலே கொஞ்சம் நல்லா திக்னஸாக இருக்கிற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் நல்லா ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கத நல்லா சூடாக இருக்கிற ஆயிலில் போட்டு நல்லா புசு புசுன்னு வர்ற மாதிரி பொரித்து எடுத்திங்கன்னா சூப்பரான மேங்களூர் ஸ்டைல் பன் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே நல்லா காரசாரமாக சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட் உண்மையாக பர்ஃபெக்டாக இருக்கும். டெய்லி இட்லி தோசை பண்ணாமல் என்றைக்காவது ஒரு நாள் இந்த வெரைட்டி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிக்கும்.